நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். நீங்க இந்த வீட்டை கை நீட்டி பணம் வாங்கினா எனக்கு தலைகுனிவு ஏற்படும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்படின்னு நீ நினைச்சா ஏன் இங்க பணம் கேட்க வேண்டாங்கிற காரணத்தை கூட நான் கேட்கலடா. வா போலாம். டேய் ராமநாதா, ராமநாதா, டேய் ராமநாதா, என்னடா இது? என் வீட்டு வாசப்படி வரைக்கும் உன் காலடியை வச்சுட்டு என் கூடத்துக்குள்ள உன் காலை வைக்காம போற அளவுக்கு நான் என்ன பாவண்டா பண்ணேன்? ராமநாதா, தெரியாதவங்க சொல்லுவாங்க உறவு வேற நட்பு வேறன்னு. நான் சொல்றேன்டா, நட்போட சிறந்த உறவு வேற எதுவும் கிடையாதுடா. வாடா வாடா, உள்ள வாடா, வா வா. தம்பி யாரு? உன் பையனா? ஆமா. வாப்பா, உள்ள வாப்பா, வாடா. உட்கார்றா, உட்காரு, உட்காருப்பா, உட்காரு தம்பி. என்னதுடா அது? கொடு. அது ஒண்ணும் இல்லடா. மறைக்காத கொடு. குடுறா. என்ன நீ? அடடே, சத்துமாவா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேய் ராமநாதா, உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலிடா. உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. என்னடா அது திடீர்னு அவளை பாராட்டுற? ஒன்றும் இல்லடா, நீ இங்கே வந்து நாராயணா, நான் உன் பழைய நண்பர் ராமநாதன் வந்திருக்கேன், குசேல மாதிரி வந்திருக்கேன், ஒரு சின்ன உதவி தேவைன்னு என்கிட்ட கேட்க மாட்டேன். உன் தன்மானம் தடுக்குன்னு அவன் நல்லா தெரியும். குசேல அவள் கொண்டு வந்த மாதிரி நீ சத்துமாவை கொண்டு வந்திருக்க. நாராயணா, குசேல அளவுக்கு கஷ்டப்படலடா. அதுக்காக குபேரனா இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. என் பையன் சங்கர் பிஇ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ எம்பிஏ படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறான். அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ ஆண்டவன் உன்னை போலேயே உன் மகனுக்கும் சரஸ்வதி கடாட்சத்தை கொடுத்துருக்கான். வெரி குட். டேய் நிஜமாவே சொல்லு, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதுமா? போதாது தான். ஆனால் என் பையனுக்கு விருப்பமில்லாத இடத்துல உதவி கேட்க என் மனசு கேட்கல. நீ கூப்பிட்டியேன்னு உள்ளே வந்துட்டேன் நட்போட. ஆக தயக்கம் உன் பக்கம் இல்லை, உன் பையன்கிட்டேருந்து. ஏன்பா இந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்? அத அவர் சொல்ல மாட்டாருப்பா, நான் சொல்றேன். எங்க காலேஜ்ல படிச்சவர் தான் சங்கர். இவர் எனக்கு முன்னாடியே தெரியும். Is it? ஆமாப்பா, அப்படிதானே சங்கர்? ஒரு விதத்தில் அனு சொல்றதும் கரெக்ட். எங்க அப்பாவோட நண்பர்கிட்ட உதவி கேட்கறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனா அனுவோட அப்பா கிட்ட உதவி கேட்க என் தன்மானம் இடம் கொடுக்கல. நீங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு அனு ஒன்னும் கல்மனசுக்காரி கிடையாது. இவருடைய எதிர்காலத்துக்கு நீங்க எந்த உதவி வேணாலும் செய்யலாம்ப்பா. என் பொண்ணு இல்ல, அப்படி சொல்வேன் எனக்கு தெரியுமா. இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறது இயற்கை. ஏழைங்க படிப்புக்கு உதவி செஞ்சா புண்ணியம். கொடுங்கப்பா. உதவின்னு வாங்கினாலே அதை கடனா நினைக்கிறவங்க நாங்க. இப்ப நீங்க கடனா கொடுத்தா கூட அது எனக்கு வேண்டாம். சங்கர், என் பொண்ணு அனு உனக்கு தெரியாதுப்பா. ஏன் அனு? உன்ன எனக்கு தெரியாதா? நீயும் நானும் பழகினதை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? நான் வேணா சொல்லிட்டேன். சொல்லுங்க. நான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் பழகினேன். அது ஒன்னும் எங்க அப்பா பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சங்கர், அனு சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லார் வீட்லயும் சின்ன குழந்தையா பிறந்து பெரியவங்களா வளருவாங்க. எங்க வீட்டில் இவ குழந்தையா பிறந்து குழந்தையாவே இருந்துட்டா. உதவிங்கிற வார்த்தையோட அர்த்தமும் ஆழமும் புரிஞ்சுக்காதவ. அனு, நான் ஒரு சாதாரண பள்ளிக்கூட வாத்தியார் பையன். எனக்கு எப்படி இவ்வளோ அந்தஸ்து வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அது காரணம் என்னோட அறிவும் உழைப்பும் மட்டும் இல்லை. சென்னைக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சப்போ என்கிட்ட பணம் இல்லை. அப்போ இந்த ராமநாதன் அவன் மனைவி கழுத்துல கஸ்தூரி மஞ்சளை கட்டிட்டு அந்த தங்கத்தை என்கிட்ட கொடுத்தான். அதை வித்து நான் சென்னைக்கு வந்து தொழில் ஆரம்பிச்சேன். அந்த திருமாங்கல்யத்தினாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல திருமகள் இருக்கா.
அன்னைக்கு உதவி செஞ்சோங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் இவன் என் முன்னாடி ஆற தழுவ 2 கையை நீட்டிருக்கானே தவிர தனக்கு உதவி தேவைன்னு ஒரு கையை நீட்டினதில்லம்மா. ஆண்டவன் அவனுக்கு சரஸ்வதி கடாட்சத்தையும் எனக்கு லட்சுமி கடாட்சத்தையும் கொடுத்துருக்கான். ஏ ராமநாதா, உன் வீட்டில் சரஸ்வதி வளர ஏன் லட்சுமி உதவியா இருக்கும்னா அதை கொடுக்கறத விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் பெருசு இல்லடா. உனக்கு எவ்வளவு தேவைன்னு நான் கேட்டா நான் மனுஷன் இல்லை. இந்தா இந்தா இதான் என் பீரோ சாவி. மேலே போய் உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோ. என்னடா அது? இவன் படிப்புக்காக ஒரு 40,000 ரூபாய் போதும்டா. அத நீயே. இல்லடா, இந்த வீட்டில் என்னையும் அவளையும் தவிர என் பீரோவை திறக்கிற உரிமை உனக்கும் இருக்குன்னு என் பொண்ணுக்கு தெரியணும். இந்த அதை எடுத்துக்கடா. எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கேட்டா தட்டாம கொடுக்குற நல்ல பழக்கம் உனக்கு இருக்கு. சாவியை கொடுத்த உடனே இதுதான் சான்ஸ்னு அள்ளிக்காத பழக்கம் எனக்கு இருக்கு. பணத்தாசை இருந்தா பத்திரிகையில விமர்சனங்கள் எழுதாம பணக்காரர்களை பாராட்டி எழுதியே சம்பாதிக்கலாமே. நான் ஏன் சத்துமாவை எடுத்துட்டு உன்னை பார்க்க வரப்போறேன்? எனக்கு இன்னும் அந்த பழக்கம் வரலடா. நீயே உன் கையால் எடுத்துக்கூட. உன் கை வளர்ற கைடா. சரிடா. சாரி சங்கர். சாரி அங்கிள். பரவாயில்லம்மா. Excuse, take coffee. I Akila, milkmaid of this family. மில்க் மேடா? சர்வன்ட் மேட். ஓஹோ. Yes, yes. I have a white heart. ஒயிட் ஹார்ட்? அதான் சங்கர், வெள்ளை மனசு. ஃபேண்டாஸ்டிக். You only go ride in Veliyur? ரைடன் வெளியூர்? ரைட் இல்ல, ரீட். நீங்க படிக்க ஊருக்கு போறதா சொல்றா. Yeah. Anyway, Eid Mubarak. ஈத் முபாரக்கா? ஆமாம்பா, இங்கிலீஷ்ல டாக்னா தப்பாவது. அதான் ஹிந்தில வாழ்த்துனேன். அது ஹிந்தி இல்லம்மா, உருது. ஈத் முபாரக்க படிக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க, பண்டிகைக்கு தான் சொல்லுவாங்க. Yes, you are right. அப்படின்னா what I say? Oh, what should you say? Yeah. Congratulations. No. Marriage na congratulation. Konda ponda congratulation. I don't like this. Now I wish you are good reading. Very good. சங்கரா, இவ பேசுறதெல்லாம் எழுதுனா ப்ரூஃப் ரீடிங்கே படிக்க முடியாதா? என்னப்பா எல்லாரும் அகிலா இங்கிலீஷ்ல மிரண்டு போய் உட்காந்துருக்கீங்களா? இந்தடா. நாராயணா, உன் ராசியான கையாலேயே சங்கர் கையில் கொடுறா. சரி, இந்த பஷன் முதல்ல நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா படிச்சு முன்னேறணும்ப்பா. ஆல் தி பெஸ்ட். காப்பி டேக். தைரியமா எடுத்துக்கங்க. அவ காஃபி அவ இங்கிலீஷ் மாதிரி இருக்காது, நல்லாவே இருக்கும். எடுத்துக்கப்பா, எடுத்துக்கடா, எடுத்துக்க. சாப்பிடுமா. அம்மா, அண்ணனும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க? ஊருக்கு போறதுக்கு முன்னால பிள்ளையார் கோயில செதற தேங்காய் உடைக்க போயிருக்காங்க. சொல்லி இருந்தா நானும் போயிருப்பேன்ல. எதுக்கு செதற தேங்காய் பொறுக்கவா? சும்மாருமா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? எப்ப நினைக்கணுமோ அப்ப மறந்துடுங்க. எல்லாம் வெறும் வேஷம். நீ என் பொண்ணுன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க, நீ என் தங்கச்சின்னு உங்க அண்ணன் சொல்லுவாரு, என் உயிரே நீதான்னு நீ சொல்லுவ, நீ எனக்கு பிறக்காத பொண்ணுன்னு உங்க அப்பா உருகுவாரு. எல்லாம் வெறும் வேஷம்தான். ஏதோ செதற தேங்காயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே, பாத்துக்கோ. ஏன் செல்ல, உனக்கு என்ன எங்க மேல கோபம்? என்னைக்கோ 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உதவி செஞ்சவர்கிட்ட போய் உதவி கேட்பீங்க. என்ன எங்க தெரியுது? அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அவர் பொண்ணு அனுதான் சொன்னா. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க எங்க அம்மா மட்டும்தான், மத்த எல்லாமே நீங்க தானே. நீங்க என்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு பணம் தர வாய்ப்பை ஒதுக்கிட்டீங்களே, இது நியாயமா? இது நியாயம் இல்லதான். நான் எப்போவாவது என் படிப்பை தவிர என் குடும்பத்தை நினைக்கும் போது சுஜாவை நினைக்கிறேனோ இல்லையோ, கண்டிப்பா இந்த ஸ்டெல்லாவை நினைப்பேன். அப்போ இந்த களங்கமில்லாத குழந்தை முகத்தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர உன் பணமோ சொத்தோ எனக்கு ஞாபகத்துக்கு வராதுமா. ஸ்டெல்லா, உன்னுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றிம்மா. ஊர் உலகத்துக்கெல்லாம் இந்த குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற பாசம் தெரியாதும்மா. அறியாத பொண்ணை ஏமாத்தி பணத்தை வாங்கி மோசம் பண்ணிட்டான்னு தப்பா பேசும். அதனால தான் உங்ககிட்ட கேட்கலம்மா. சங்கர், ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுப்பா, கிளம்பு.
அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன். அப்பா என்னது? என்னம்மா இது குழந்தை மாதிரி? டேய், இவர் எனக்கு புருஷனா இருந்தாலும் என்னைக்குமே எனக்கு குழந்தை தாண்டா. நீ எனக்கு குழந்தையா இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா பெரிய மனுஷன். நீ படிக்க போனதுக்கு அப்புறம் மனுஷ துணையே இல்லாத வீடாயிடுமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன்டா. அம்மா நீ நினைக்கிற மாதிரி அப்பா ஒன்றும் விவரம் தெரியாத குழந்தை இல்லை, உலகம் தெரிஞ்ச குழந்தை. ஆமா கற்பகம். எங்க கண்ணை அடிச்சுக்கோங்க, சரிங்க. தட்ஸ் குட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா 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 படிச்சுட்டு வா. ஹலோ, இங்க இங்க எங்க இங்க இங்க உங்களா? ஆல் தி பெஸ்ட். Thank you. நாங்க ஆஹா. ஃபாலோ மீ. ஓகே. என்னையா ஆடு திருடுற கள்ள மாதிரி யாராவது இருக்காங்களான்னு இன்னாண்ட அண்ணாண்ட பாத்துக்கிற, பொசுக்குன்னு வந்து என்னாண்ட நிக்கிற? அகிலா, என்னால உன்னை மறக்கவே முடியல. நேத்து ராத்திரி கனவுல வந்தேனா? ஆமா. சி போயா, பொய் சொல்லாதியா. ஐயோ, இது பொய் இல்ல, இதான் மெய். பின்ன என்னய்யா, என் கனவுல நீ வந்திருக்கும் போது உன் கனவுல நான் எப்படியா வர முடியும்? யோ, ட்ரீமா அந்த நம்ம லவ் இப்போ லைஃப்ல ட்ரூ ஆக போதியா? மெய்யால்மா சொல்ற, என்னால நம்பவே முடியல. ஆயா, நானும் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு பாட்டு வயசு சரினே போதா? நான் எப்படி இருந்தாலும் ஒரு கைதுக்கு கழுத்தை நீட்டணும், அதையே நீயா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். என்னையா கழுதன்ற? கழுத 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 நீதான் கழுத, நீதான் கழுத, விளையாடாத, நீதான் கழுத. என்ன ரொம்ப தொந்தரவு பண்றானா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. வந்து வந்து என்னம்மா வந்து போயின்னு நெளிகிற? என்ன லவ்வா? இவ்வளவு நாள் இங்கிலீஷை தான் புரியாம பேசிக்கிட்டு இருந்த, இப்போ புரியாத மொழியிலேயே பேசலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏடா பெரிய கில்லாடிதான் நீ. கோடை போடுறான்னா ரோடே போட்டு வந்து நிக்கிற. வெரி குட். எப்ப பத்திரிக்கை கொடுக்க போற? ஏழைக்கெல்லாம் என்னத்துக்கு சார் நியூஸ் பேப்பர்? நியூஸ் பேப்பரா? அதான் சார், கல்யாண பத்திரிக்கை. அதெல்லாம் வேணாம் சார். கிராமத்துல போய் சிம்பிளா டெம்பிள் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாக்கும்? முடிவு பண்ணிக்கிறேன் சார். இனிமே தான் அவர் கையில கேட்கணும். நீ எது சொன்னாலும் சரி சரி சரி. ஓகே ஓகே. என்ன ஞான பிரகாஷம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுற? பின்ன அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்ப தலையாட்டுறது சரிதான். இனிமே நீ குழம்புன்னா அவன் காய். ஐயோ வேணாமா, குழம்பையும் காயும் பிரிச்சிடுவாங்க. குழம்புனா அவ புளி, நான் தண்ணி மாதிரி. அடாடாடாடாடா, இரண்டரை கலந்துருவோன்னு சொல்றான் ஞானப்பிரகாசம். அவ புலி, நீ தண்ணியா மாறிடாத. என்னம்மா வர சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ தெரியல, என் மகனுக்கு பிடிச்ச மாதிரியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. நீ ரொம்ப வித்தியாசமானவளா இருக்க சுஜா. எப்படி சொல்றீங்க? நான் பார்த்த வரையில ஏழைங்கன்னா ஏக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ங்கிற மாதிரி உன் மனசுக்குள்ள ஒரு பணக்காரியா நினைச்சுக்கிட்டு இருக்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுஜா. நாளைய வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறதை விட இன்னைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறியே, நீ ரொம்ப கெட்டிக்காரிமா. என் மனச படம் பிடிச்ச போல சொல்றீங்க. சுஜா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ ரொம்ப யதார்த்தமான பொண்ணு, அதனால நான் சொல்ல வரத புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். வந்து வந்து பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா. நான் பணக்காரியா இருந்தாலும் தனியா வாழற பொம்பளை. எனக்கு உலகம் உறவு எல்லாமே என் மகன்தான் அம்மா.
என் மகனுக்கு கட்டி வைக்க போற பெண்ணை விட அந்த பெண்ணுடைய குடும்பம் தாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். தனியா இருக்கிற எனக்கு ஆதரவு கொடுக்கிற குடும்பம்னா அது எனக்கு தெரிஞ்ச குடும்பமா இருக்கிறது நல்லது இல்லையா? அதனால உங்க குடும்பத்துல இருந்து உன்னை என் மகனுக்கு கட்டி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இத நான் அதிகாரத்தோட சொல்லலமா, ஒரு அச்சாரத்தோட சொல்றேன். பார்த்த வேலையோ பழகின பழக்கமோ எதுவா இருந்தாலும் ஒரு பிரிவுன்னு வந்துட்டா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதுதான் முறை. ஒரு காதல்ல அந்த காதல் தோல்வி அடைஞ்சா பாதிக்கப்படுறது ஏழைதான். அந்த வகையில உனக்கு ஒரு காம்பன்சேஷன் மட்டும் இல்லாம காணிக்காவும் தரேன். இந்தா, இதுவே மொத்த பணம் நினைச்சுக்காத, அட்வான்ஸா வச்சுக்க. இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளு, தரேன். இந்த வாங்கிக்க. குட். உலகம் தெரிஞ்ச பொண்ணுமா நீ, நல்ல முன்னுக்கு வந்துருவ. வரட்டுமா? என்ன சுஜா பெட்டியும் கைமா நிக்கிற? இந்த பொட்டி நிறைய பணம். கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணு வீட்ல இருந்து தான் பையனுக்கு தட்சணை கொடுப்பாங்க. அது வரதட்சணை. முதல் முறையா பையன் வீட்ல இருந்து பொண்ணுக்கு தட்சணை கொடுத்திருக்காங்க. புரியல? உங்க மனைவியா வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அம்மா கொடுத்த தட்சணை.